பாவங்களை போக்குபவரே எங்கள் இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகபலி. திருக்குறளே வாழ்வாய் பேருடனே திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகபலி. மனம் பெற்று வாழ்வு வாழ்வை நாமும் தருவே இறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம்.
நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரு திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரு திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே. திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருவே ஞானப்படி. பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. வாழ்வை தேடி பெறுவோம். வாழ்வின் நன்மை அடைவோம். கனிவாய் குலமாய் இயேசு பதம் நினைவோம். மறையினும் வழியில் வேத ஒளி பெறுவோம். வாராயிரு திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரு திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே. திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருவே ஞானப்படி. மனம் பெற்று வாழ்ந்த நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்ந்த நீதியே. வாழ்வை நாமும் பெறவே. இறை வாழ்வை பெறவே. இறைவாய் வருவோம். இறைவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாழ்வாய் பேருடனே. வாராயிரு திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வருக மங்கள ஆரத்தி
ஞாயிறு நீ வருக, குருகுலமே வருக. மனங்களில் போதை நீக்குவே, மகிழ்வுடன் பாடும் வேளையே, மனங்களில் சோர்வை நீக்குமே. இறை வாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வின் நன்மை அடைவோம். பணிவாய் குலமாய் இயேசு பதம் இணைவோம். மறையின் வழியில் வேத மொழி பெறுவோம். இறை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. ஆராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. மக்கள் மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு கருணை தியாகப்படி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒளியேற்றல். இறைவனின் இலவச அருங்கொடை சூரியன். சூரியனின் ஒளியை கடவுளுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஒளி வடிவமான இறைவனை வரவேற்க திண்டுக்கல் ஆயரும் மதுரை உயர் மறை மாவட்ட ஆயரும் குழந்தையாய் உருவெடுத்திருக்கும் குளித்துறை மறை மாவட்டத்தை வளர்த்தெடுக்க வந்திருக்கும் மேதகு பேராயரை அருள் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறேன். முளகுமூடு வட்டாரத்தின் மறை மாவட்ட பொருளர் அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறேன். தற்போது எம் பங்கு பேராலயமாக உருவாக்க உழைக்கும் எம் இல்ல அருட்பணியாளர்கள் சார்பாக பங்கு தந்தை அருட்பணி டோமினிக் கடாட்சதாஸ் அவர்களை அருள் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறேன். எம் முளகுமூடு உருவாக்கத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட அருட்சகோதரிகள், மேலும் இங்கு ஐசியம் உருவாக உழைத்த கன்னியர்கள் சார்பாக இந்நாள் இல்ல தலைவி சிஸ்டர் ஜம்மா அவர்களை அருள் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறேன். ஆங்கில வழிக்கல்வி தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு குளிவிளை அருட்சகோதரிகள் சார்பாக அருட்சகோதரி மெர்சி மற்றும் கிரேசி அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறேன்.
அடுத்தபடியாக பங்கு நிர்வாகிகள் சார்பாக அருள் ஒளியேற்ற நிர்வாக உறுப்பினர்களை அன்புடன் அழைக்கிறேன். பங்கின் அசுர வளர்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் அன்பிய ஒருங்கிணையம் சார்பாக திருவாளர் இயேசுதாசன் அவர்களை அருள் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறேன். ஏழைகள் வாழ்வு பெற உழைக்கும் ஆமூசா சார்பாக அதன் தலைவர் திருவாளர் ஆல்பின் அவர்களை அருள் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறேன். பங்கின் முதுகெலும்பு திருவெளிபாடு இவற்றின் சார்பாக ஒளியேற்ற திருமதி ஸ்டாலின் அனிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பக்த சபை இயக்கங்கள் சார்பாக ஒளியேற்ற ஆசிரியர் பிரகாசி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமான மேதகு பேராயர், அருட்பணியாளர்கள் மற்றும் இத்திருப்பலியில் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற்று செல்ல வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் நமது தூய மரியன்னை திருத்தல பேராலயம் சார்பாக உள்ளன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். இன்று நமது பேராலயமானது குமரி மாவட்டத்தின் பாதுகாவலர், கேட்ட வரம் தரும் புனித சவேரியார் திருவிழா, தமிழக ஆயர் பேரவை தலைவரும் மதுரை உயர்மறை மாவட்ட பேராயரும் நமது குளித்துறை மறை மாவட்டத்தின் பொறுப்பு ஆயருமான மேதகு ஆண்டனி பாப்புசாமி அவர்களின் வருகை என இரு பெரும் முக்கிய நிகழ்வுகளால் அலங்கரிக்கப்படுகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நமது குளித்துறை மறை மாவட்ட பொறுப்பு ஆயராக நியமிக்கப்பட்ட பேராயர் அவர்கள் நம் ஆலயம் தமிழகத்தின் 7வது திருத்தல பேராலயமாக உயர அதிக பங்களிப்பை வழங்கியவர்கள். அவர்கள் இன்றைய தினம் நம்மோடு இத்திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிப்பது நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்வு தரக்கூடிய நிகழ்வு ஆகும். இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனை கிறிஸ்துவில் ஊன்றி கிறிஸ்துவில் மலர என்பதாகும். விதைக்கப்படும் இறைவார்த்தை கனி கொடுக்காமல் திரும்புவதில்லை. ஆம், தூய சவேரியார் கிறிஸ்துவில் ஊன்றி கிறிஸ்தவ மதிப்பீடுகளை உலகெங்கும் மலர செய்வதற்காக தன் செல்வ நிலையை துறந்து எளிமை வாழ்வை தேர்ந்தெடுத்தவர். ஆன்மா அழிந்தால் என்னவாகும் எனும் கேள்வியாய் அழியா வாழ்வை தேடிய தூய சவேரியாரின் உடல் இன்றளவும் அழியாமல் இருப்பது அவர் கிறிஸ்துவில் ஊன்றி நற்பண்புகளோடு இம்மண்ணில் வாழ்ந்தார் என்பதற்கு ஓர் சாட்சி. பல்லாயிரம் மைல்கள் சென்று இயேசுவை பற்றி ஏழை எளிய பாமர மக்களுக்கும் வாழ்வு கொடுக்கும் விதமாக நற்செய்தி அறிவித்த புனித சவேரியாரை போன்று நாமும் கிறிஸ்துவில் ஊன்றி நம் வாழ்வின் மூலம் கிறிஸ்தவ பண்புகளை இம்மண்ணில் மலரச் செய்ய வரம் வேண்டி இத்தெய்வீக பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். இறை ஆசீர் பெறுவோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியை இவானா ஹேலஸ் என்பவர்கள் முதல் பிறந்தநாள் நன்றி பலியாகவும், மேலும் தங்கள் பிறந்தநாள் ஒப்புக்கொடுக்கக்கூடிய திரு சேவியர் அடிமை ஆல்வின் தாஸ் இவர்களை கடவுள் கனிவோடு ஆசீர்வதித்து வாழ்வின் நலன்களால் நிரப்ப நாம் ஜெபிப்போம். மேலும் இத்திருப்பலியில் நினைவில் வாழும் அருள்பணியாளர் வென்சஸ்லாஸ் மற்றும் செபஸ்தியான், மேலும் ஜஸ்டிஸ் பிரபின் ஆகியோருடைய ஆன்ம நலன்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தகுதி பெற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்திற்காகவும் மனவருந்தி இறைவனது மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் கொல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீர் ஒருவரே ஆண்டவர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திருவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கு மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதில் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்ய போகிறார் என்பதை முன்கூட்டியே இறைவாக்கினர் எசேயா முன்னறிவிக்கின்றார். இவ்வாசக வரிகளை
கவனமுடன் கேட்டு கிறிஸ்துவில் ஊன்றி கிறிஸ்துவில் மலர்வோம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்து நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அலகு 61, 1 முதல் 3 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருக்கள் என்றும், தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனக்கு குறையில்லை. எனக்கு குறையில்லை. அருவிக்கு கூட்டி செல்கின்றார். ஆண்டவர் என்னாயின் எந்தன் கடமை ஆற்றுகின்றார். ஆண்டவர் என்னாயின் எனக்கு புத்துயிர் ஊட்டுகின்றார். ஆண்டவர் என்னாயின் எனக்கு குறையில்லை. ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை.
பஞ்சமில்லை. நீரையில் என்னோடு இருக்கின்றீர். ஆண்டவரின் நாயம் எனக்கு குறையில்லை. எனக்கு குறையில்லை. இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் நற்செய்தியை பவுலடியார் விரும்பியே அறிவித்துள்ளார். அவர் கிறிஸ்துவில் ஊன்றி கிறிஸ்துவில் மலர்ந்ததால்தான் இப்பணியை அவரால் செய்ய முடிந்தது. நாமும் நம்முடைய வாழ்வால் கடந்து போகும் இவ்வுலகில் இயேசுவின் பணியை தொடர இவ்வாசகம் உதவட்டும். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, 16 முதல் 19 மற்றும் 22 முதல் 23 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
உங்களோடு இருப்பாராக. புனிதமார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16 அருள்மொழிகள் 15 முதல் 20 முடிய. மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர குருக்களே, இருவாழ்த்துறவியரே, அருமையான மக்களே, இன்று நாம் புனித பிரான்சிஸ் சேவியருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். அவர் கிபி 1506 முதல் 1552 வரை இவ்வுலகத்திலே வாழ்ந்து புனிதராக இன்று இறைவனோடு இருக்கின்றவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக எதை கொண்டிருந்தார் என்றால், பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே பட்டங்கள் பெற்று அவரை இந்த உலகமானது போற்ற வேண்டும், மக்களால் புகழப்பட வேண்டும், மக்கள் அவரை மிக பெரியவர் என்று எண்ண வேண்டும் என்ற பல விதமான இலக்குகளோடு அவர் பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே படித்தார். ஆனால் புனித இஞ்ஞாசியாரினுடைய வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு அவர் இயேசு சபையிலே சேர்ந்தார். 1536 குருப்பட்டம் பெற்றார். குருப்பட்டம் பெற்ற பிறகு புனித இஞ்ஞாசியாருக்கு அவர் செயலராக இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். அவ்வேளையில் இத்தாலி நாட்டில் பொலோக்னா என்ற பகுதியில் காலரா நோய் ஏற்பட்டதால் அங்கு சென்று அந்த மக்களுக்கு பணி செய்தார். திடீரென்று 1542ஆம் ஆண்டு புனித இஞ்ஞாசியார் அவரை அழைத்து, நீங்கள் இந்தியாவிற்கு நற்செய்தி பணியை பரப்புவதற்காக, நற்செய்தி பணியை செய்வதற்காக செல்ல வேண்டும் என்றார். ஆனால் குறிக்கப்பட்டவர் அவர் அல்ல, வேறொருவரை அவர் குறித்திருந்தாலும் அவருக்கு சுகம் இல்லாததால் புனித பிரான்சிஸ் சேவியர் புனித இஞ்ஞாசியாரினுடைய கட்டளையை ஏற்று இந்தியாவிற்கு வந்தார். அவர் வந்து கோவாவிலே இறங்கினார்.
6 மாதங்கள் அங்கே தங்கியிருந்துவிட்டு அவர் கடற்கரை பகுதிக்கு வந்து நமது தென் தமிழகத்திலே நற்செய்தியின் தூதுவராக, நற்செய்தியை பறைசாற்றுபவராக அவர் எல்லா இடங்களுக்கும் சென்றார். அந்த காலத்தில் எந்த வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் கையிலே அந்த மணியை அடித்து மக்களை எல்லாம் கூட்டி அவருக்கு மொழி தெரியாவிட்டாலும் தெரிந்த வகையில் அந்த வேதியர்களை வைத்து அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். இவ்வாறு அவர் பகல் முழுவதும் நற்செய்தி அறிவிப்பு பணி, இரவு முழுவதும் இறைவனோடு வேண்டுகின்ற அந்த ஒரு மனநிலை. எனவே தன்னுடைய பணியானது இறைவனுக்கு ஏற்ற பணியாக இருக்க வேண்டும், மக்களை இறைவன்பால் கொண்டு சேர்க்கின்ற பணியாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உயரிய எண்ணத்தோடு தான் அவர் அந்த பணியை அவர் செய்தார். எனவே அவர் ஒரு முறை புனித இஞ்ஞாசியாருக்கு தன்னுடைய கடிதத்தில் எழுதுகின்ற பொழுது கூறுகின்றார், இங்கு நிறைய மறைப்பணியாளர்கள் தேவைப்படுகின்றார்கள். ஆனால் இந்த மறைப்பணியாளர்கள் இன்னும் அதிகம் தேவைப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், நான் நாள் முழுவதும் எத்தனையோ ஆயிரம் மக்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன். ஒவ்வொருத்தருக்கா தண்ணீர் ஊற்றி திருமுழுக்கு கொடுக்க முடியாது. எனவே எல்லோரையும் கடலுக்கு அருகிலே நிற்க வைத்து அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார். எனவே இவனுடைய இந்த கையானது தூக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கின்றது. இருந்தாலும் நான் நற்செய்தி அறிவிப்பதையும் திருமுழுக்கு கொடுப்பதையும் மகிழ்ச்சியாகவே கருதுகின்றேன் என்று எழுதுகின்றார். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியில கிறிஸ்து பெருமான் தன்னுடைய திருத்தூதர்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கின்றார் என்பதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். மார்க்கு எழுதிய நற்செய்தியில 16வது அதிகாரம் 15வது வசனத்துல கிறிஸ்து பெருமான் தன்னுடைய திருத்தூதர்களை பார்த்து கூறுகின்ற வார்த்தைகள், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அதைத்தான் புனித சவேரியார் செய்தார். எவ்வாறு திருத்தூதர்கள் அந்த காலகட்டத்தில் நற்செய்தியை அறிவிப்பதற்காக பல இடங்களுக்கு சென்றார்களோ அதே நற்செய்தியை புனித பிரான்சிஸ் சேவியர் நம்முடைய தமிழகத்திலே அவர் செய்தார் என்பது உண்மையிலேயே நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியூட்டக்கூடிய ஒரு நற்செய்தி. எதற்காக இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதற்கு நாம் மீண்டும் மத்தேயு எழுதிய நற்செய்தியில 28வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கின்றோம், நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாரையும் சீடராக்குங்கள் என்று அங்கு கிறிஸ்து பெருமான் தன்னுடைய திருத்தூதர்களுக்கு சொல்லுகின்றார். எனவே நற்செய்தி அறிவிப்பது என்பது எதற்காக? மக்களை சீடர்களாக மாற்றுவதற்காக. எதற்காக இவர்கள் சீடர்களாக மாற வேண்டும் என்பதற்கு மீண்டும் நாம் திருத்தூதர் பணிகளில் 1 அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கின்றோம், தூய ஆவி உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் கடவுளின் வல்லமையை பெற்று யூதேயா சமாரியா முழுவதிலும் எருசலேமிலும் ஏன் உலகின் கரை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆகவே நற்செய்தி அறிவிப்பது என்பது அவர்களை சீடர்களாக மாற்றுவதற்காக. எதற்காக அவர்கள் சீடர்களாக இருக்க வேண்டும்? அவர்கள் அந்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக விளங்க வேண்டும் எந்த இடத்தில் இருந்தாலும். எனவே அதைத்தான் புனித சவேரியார் செய்தார். எனவே அவர்களிடத்தில் இந்த ஆர்வம், நற்செய்தி அறிவிக்கின்ற ஆர்வமானது இன்று நாம் 2வது வாசகத்திலே வாசிக்க கேட்டோமே, புனித பவுலடியார் எவ்வாறு இந்த நற்செய்தியை அறிவிப்பதிலே அப்படியே ஆர்வம் கொண்டவராக மட்டுமல்ல, பற்றி எறிகின்ற ஒரு மனநிலையை கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். கொரிந்தியருக்கு எழுதிய 1 திருமுகத்தில் 9வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இன்று வாசிக்க கேட்ட 2வது வாசகத்தில் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது, நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்கின்றார். ஆகவே இந்த நற்செய்தி அறிவிப்பது என்பது அவர் மேல் சுமத்தப்பட்ட கடமை. அதைத்தான் அவர் நிறைவேற்றினார். அதே ஒரு உணர்வு, அதே ஒரு மனநிலை புனித சவேரியாரிடத்திலும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் அவர்
பகல் முழுவதும் நற்செய்தி அறிவிப்பு, இரவு முழுவதும் இறைவனோடு வேண்டுதல் செய்கின்ற அந்த ஒரு மனநிலை அவரிடத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். இன்று அவருடைய விழா நாம் கொண்டாடுகின்ற பொழுது நமக்கெல்லாம் உணர்த்த வேண்டியது என்ன என்றால், அந்த பவுலடியார் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய உள்ளத்திலும் ஒழிக்க வேண்டும். ஆரம்பத்திலே சொன்னார்கள், கிறிஸ்துவில் வேரூன்றி, கிறிஸ்துவில் ஊன்றி நற்செய்தியை விதைப்பது என்ற அந்த ஒரு மையக்கத்தை சொன்னார்கள். அதே போன்று புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் முதல் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லுகின்றார், நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, வேறு யாருக்காகவும் அல்ல. ஆகவே அந்த கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கின்றேன். எனவே நாம் அனைவரும் அந்த பவுலடியாருடைய மனநிலையையும் புனித சவேரியாருடைய மனநிலையும் கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே புனித பவுலடியார் அவருடைய வாழ்க்கையில வேறு எதையுமே பெரிதாக கருதவில்லை. எனவேதான் நாம் வாசிக்கின்றோம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல, கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகின்றேன். இந்த உலகத்துல எனக்கு செல்வம் பெரிதல்ல, செல்வாக்கு பெரிதல்ல, பணம் பெரிதல்ல, அதே போன்று பொருட்கள் பெரிதல்ல, மாறாக அந்த கிறிஸ்து தான் எனக்கு ஆதாயம், அவர்தான் எனக்கு வாழ்வு. ஆகவே அந்த கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்வதற்காக எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகின்றேன் என்று அவர் கூறுகின்றார். அதே மனநிலையை தான் புனித சவேரியாரிடத்திலும் நாம் பார்க்கின்றோம். எனவே பெரிய பதவியை வகிக்க வேண்டும், பெரியவராக வாழ வேண்டும், உலகம் போற்ற வேண்டும், உலகத்தினால் புகழப்பட வேண்டும் என்று எண்ணிய அந்த புனித சவேரியார் அவர் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு அந்த கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்வதற்காக, அந்த கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக நம்முடைய நாட்டிற்கு வந்தார். எனவே இன்று அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையில நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டியது, நாமும் கிறிஸ்துவிலே வேரூன்றியவர்களாக, அதாவது நாம் அந்த கிறிஸ்துவிலே வேரூன்றி இருக்கின்றோம். திருமுழுக்கினால் நாம் அந்த கிறிஸ்துவோடு வேரூன்றி இருக்கின்றோம். எனவேதான் நாம் மீண்டும் வாசிக்கின்றோம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 3வது அதிகாரம் 27வது வசனத்தில், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் என்று அங்கு பவுலடியார் நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே கிறிஸ்துவில திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் அந்த கிறிஸ்துவில வேரூன்றி இருக்கின்றோம். அந்த கிறிஸ்துவில வேரூன்றி இருக்கின்ற நாம் நற்செய்தியை நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நமக்கு நம்முடைய வார்த்தையினால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையினாலும். ஏனென்றால் இன்றைக்கு வார்த்தைகளை விட வாழ்விலே நாம் செய்கின்ற செயல்கள் தான் மக்களுக்கு அதிகமாக அவர்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் நற்செய்தியினுடைய மதிப்பீடுகளின்படி வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, தன்னலமற்ற தன்மை, அடுத்தவர்களுக்கு உதவுகின்ற ஒரு மனநிலை, அடுத்தவர்களுடைய துன்பத்திலே பங்கு கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம், அடுத்தவர்கள் துயரத்திலே இருக்கின்றவர்களுக்கு பொழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற மனநிலை, அதே போன்று புலம்பெயர்ந்து வந்திருக்கின்ற மக்களை பார்த்து நாம் அவர்களை வெறுத்து ஒதுக்காது அவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஒரு மனப்பக்குவம், அதே போன்று இன்றைக்கு நோயாளிகளை சந்திப்பது, அதே போன்று நம்முடைய வீட்டிலே இருக்கின்றவர்களோடு இணக்கமாக வாழ்வது, பொறுமையாக இருப்பது, ஒருவரை ஏற்றுக்கொள்வது, ஒருவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்வதெல்லாம் நற்செய்தியினுடைய மதிப்பீடுகள். எனவே நற்செய்தி என்பது நாம் வார்த்தையினால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்களினாலும் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பு மக்களே, இன்றைய நாளில நாம் புனித சவேரியாருடைய இந்த விழாவை கொண்டாடுகின்ற வேளையில நம்முடைய வாழ்வானது அந்த நற்செய்தியினால் ஊடுருவப்பட்ட வாழ்வாக, அந்த நற்செய்தியினால் ஊடுருவப்பட்டதனால் நாம் கிறிஸ்துவிலே வேரூன்றியவர்களாக, அந்த கிறிஸ்துவிலே வேரூன்றி இருப்பதால் நாம் கனி தரக்கூடியவர்களாக நிச்சயமாக இருக்க வேண்டும். எனவேதான் மீண்டும் கிறிஸ்து பெருமான் நமக்கு நினைவுறுத்துகின்றார். யோவான் எழுதிய நற்செய்தியில 15வது அதிகாரம் 12வது வசனம், 15வது அதிகாரம் 5வது வசனத்துல, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. நம்மால ஒன்றும் செய்ய முடியாது.
ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த கிறிஸ்துவினால் அன்றி நம்மால் எதுவும் செய்ய முடியாது, அது பலன் கொடுக்காது. எனவேதான் கிறிஸ்துவோடு நாம் ஒன்றித்திருக்கின்ற வரையில, கிறிஸ்துவோடு நாம் ஒன்றாகி அவருடைய வாழ்வு நம்முடைய வாழ்வாகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையானது கனி கொடுக்கக்கூடிய நல்ல கனிகளை கொடுக்கும். அந்த கனிகள் தான் நம்முடைய வாழ்க்கையில இருந்து வெளிப்படுகின்ற அருமையான செயல்களாக இருக்கும். எனவே இன்றைய நாளில நாம் அனைவரும் புனித சவேரியாருடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையில அவர் நமக்காக பரிந்து பேச வேண்டும். எதற்காக? நாம் அனைவரும் மறைபரப்பு பணியாளர்களாக நாம் வாழ்கின்ற இடங்களிலே வாழ வேண்டும். நம்முடைய வாழ்வானது நற்செய்திக்கு சான்றாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வை பார்க்கின்றவர்கள் அந்த கிறிஸ்துவின் வாழ் ஈர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த உயரிய மனநிலையோடு இன்றைய திருப்பலியில நாம் பங்கு பெறுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசிகள் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளிலே நாங்கள் புனித பிரான்சிஸ் சேவியருடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வில் எழுகின்ற ஒரு சில தேவைகளை நம்மிடத்தில் இப்பொழுது நம்பிக்கையோடு நாங்கள் எடுத்து கூறுகின்றோம். ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது என்ற அன்பு இயேசுவே, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் ஆயர் ஆண்டனி பாப்புசாமியை முழுமையாக ஆசீர்வதித்து இவர்களின் அன்பு பணி இயேசுவின் பணியைப் போன்று தொடர்ந்து அமைய அன்பு இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். அரசர்கள் உங்களுக்கு வேண்டாம் என்ற அன்பு ஆண்டவரே, எகிப்து நாட்டில் பார்வோன் மன்னனால் இஸ்ரேல் மக்கள் பட்ட சொல்லனா வேதனையை போன்று தற்போதைய நாட்டு தலைவர்களால் படும் வேதனை கொடுமையாய் உள்ளது. எம் திருச்சபை தலைவர்கள் இதை உன்னிப்பாக கவனித்து நீதிக்காக உழைத்திட தூயவரே உம்மை மன்றாடுகிறோம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ கேடு என்பதை திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் உணர்ந்து இப்பணியை தொடர கிறிஸ்து அரசரே உம்மை மன்றாடுகிறோம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று கூறிய அன்பு இயேசுவே, எம் பேராலயத்தில் சாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் இங்கு வந்து அன்னையின் ஆசீர் பெற்று செல்ல இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்கள் அதிகமாக உதவ தூயவரே உம்மை மன்றாடுகிறோம். பூமியில் இறையாசிரின் நிறைவாய் பொழிந்து கொண்டிருக்கும் அன்பு ஆண்டவரே, எம் ஆலய பணிகள் தோய்வின்றி நடைபெறவும் அதற்காக உழைக்கும் எம் அன்பு மக்களை ஆசீர்வதித்து காத்திட அன்பரே உம்மை மன்றாடுகிறோம். தற்போது
தற்போது குமரி மாவட்டத்தையும் தமிழகத்தையும் அச்சுறுத்தும் நிபர் புயல், புரேவி புயல் போன்றவற்றிலிருந்து மக்களை காத்திடவும், கண்ணுக்கு தெரியாத பெரும் தொற்றிலிருந்து எங்களை காத்திடவும் குணமளிக்கும் நாயகனே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளிலே எங்களுடைய தேவைகளில் ஒரு சிலவற்றை இம்மிடத்திலே நாங்கள் நம்பிக்கையோடு எடுத்து கூறியிருக்கின்றோம். எங்களை நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்து அதை நிறைவு செய்கின்ற அருமையான தந்தையாக இருக்கின்றீர். இருப்பினும் நாங்கள் மனித பலவீனத்திலே, மனித சூழ்நிலையில் வாழ்கின்ற பொழுது ஒரு சில தேவைகள் எங்களை அழுத்துகின்ற வேளையில் அவற்றை இம்மிடத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். இவற்றை எங்களுடைய விருப்பத்திற்கு அல்ல, நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நிறைவு செய்து எங்களுடைய வாழ்வு எப்பொழுதுமே கிறிஸ்துவில் வேரூன்றிய வாழ்வாகவும், அவ்வாறு நாங்கள் வேரூன்றி இருப்பதால் எங்களுடைய வாழ்வே பிறருக்கு நற்செய்தியாக அமையவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வை நாளும் காண அர்ப்பணம் என்னை தருகின்றேன். ஏற்றுக்கொள்வாயா என் வாழ்க்கை பயணம் முழுவதும். அருள் புரிவாயா என் வெற்றிய பயணம் தொடர்ந்திட. என்னை உன்னில் இணைந்த வந்தேன். ஏற்றுக்கொள்வாயா தொடரும் பயணம் பாதம் வைத்தேன். ஏற்றுக்கொள்வாயா. தலைவன் என்னில் வாழும் போது தனிமை என்னை வாழ்த்துமோ. தந்தை அன்பில் நடக்கும் போது தடைகள் தான் என்னை தீண்டுமோ. உலக வாழ்வின் தலைவனை உங்கள் சாயல் மறந்து வாழ்கிறேன். இறை சாயல் உங்கள் பாதம் படைகின்றேன். என்னை உன்னில் இணைந்த வந்தேன். ஏற்றுக்கொள்வாயா தொடரும் பயணம் பாதம் வைத்தேன். ஏற்றுக்கொள்வாயா.
நடக்கும் போது உலகம் என்னை கூட்டுமோ உங்கள் உறவில் முழுமை காண உலக உறவுகள் மறுக்குமோ உம்மை வழியில் நடக்கும் போது உலகம் என்னை கூற்றுமோ உங்கள் உறவில் முழுமை காண உலக உறவுகள் மறுக்குமோ மனிதநேயம் மடிந்தது இங்கு இறைமை மண்ணில் வீழ்ந்தது உம்மை வழியில் நடக்க உறவில் மலர் உங்கள் பாதம் படைக்கின்றேன் என்னை உன்னில் இணைய கொள்வாயா தொடரும் பயணம் பாதம் கொள்வாயா என்னை உன்னில் இணைய ஏற்றுக்கொள்வாயா தொடரும் பயணம் பாதம் வைத்து ஏற்றுக்கொள்வாயா இறையான வாழ்வை நாளும் காண அத்தனம் என்னை தருகின்றேன் ஏற்றுக்கொள்வாயா என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா என் லட்சிய பயணம் தொடர்ந்திட என்னை முன்னில் இணைக்க ஏற்றுக்கொள்வாயா தொடரும் பயணம் பாதம் வைத்து ஏற்றுக்கொள்வாயா இறையாக வாழ்வை நாளும் காண அர்ப்பணம் என்னை தருகின்றேன் ஏற்றுக்கொள்வாயா என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா என் லட்சிய பயணம் தொடர்ந்திட என்னை உன்னில் இணைக்க வந்தேன் ஏற்றுக்கொள்வாயா தொடரும் பயணம் பாதம் வைத்து ஏற்றுக்கொள்வாயா சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளுடைய நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பார். உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் வளர்ந்தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்பும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சார்ந்து பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா வேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னிமரியும் கடவுளின் தாயுமாகிய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் மண்ணின் மறைசாட்சி அருளாளர் தெய்வசகாயம் பிள்ளை, இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித பிரான்சிஸ்கு சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள் மற்றும் எமது குளித்துறை மறை மாவட்டத்திற்கு விரைவில் மக்கள் பணிகளை ஒருங்கிணைத்து வாழ்வை அருள் நெறியில் வழிநடத்த நல்ல ஆயரையும் நாங்கள் விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. மேலும் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் மது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மது மாட்சியால் என்றும் மனநிறைவடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு நம்முடைய அமைதியின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மீதிரக்கம் வையும், எம்மீதிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இயேசு கிறிஸ்து இறைவனுடைய செம்மறி, நமது பாவங்களை போக்குகின்றவர். அவருடைய திருவுடலையும் அவருடைய திரு ரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் உட்கொள்வதால் நாம் அவரோடு ஒன்றிணைந்து அவரில் வேரூன்றியவர்களாக அவரது நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்ற நமக்கு இன்று அழைப்பு விடுப்பவர். சிறப்பாக நமது குடும்பங்களிலும் நாம் வாழுகின்ற பங்கு தலங்களிலும் பணியாற்றுகின்ற இடங்களிலும் நாம் நற்செய்தியினுடைய மதிப்பீடுகளில் வாழ மற்றவர்களை கிறிஸ்துவின் வாழ் ஈர்க்க நமக்கு இந்த அழைப்பு விடுப்பவர். அவருடைய திருவருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாகும்.
நாதனை போற்றிடுவோம் நாடு
நாடும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோம். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாடும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோம். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி எம் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாடும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோம். தந்தை அன்பினை தந்தார், அளவில்லாத ஆற்றல் தந்தார். தந்தை அன்பினை தந்தார், அளவில்லாத ஆற்றல் தந்தார். இனிய உறவுகள் நிகழ்வது தந்தார், இனிய உறவுகள் நிகழ்வது தந்தார். இதயத்தில் அமைதி தந்தார், நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாடும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோம். கிறிஸ்தேசுவில் பிரியமான குழந்தைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, அருள் தந்தையர்களே, இந்த நாள் இறைவன் குறித்த நாளாக, இந்த காரியம் இறைவனால் நிகழ்ந்த காரியமாக நாம் உணர முடியும். ஏனென்றால் காலையில் இன்று இறைவன் தந்த இயற்கையை எண்ணி பெரும் மகிழ்ச்சி. இதை கடவுளுக்கு முதல்ல நாம் சிறப்பான நன்றி சொல்ல வேண்டும், அன்னை மரியாள் வழியாக. ஏனென்றால் பலரும் நேற்று இரவு 10 மணி வரையிலும் தொடர்ந்து தொலைபேசியில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஃபாதர், காலையில் பூசை நடக்குமா, நடக்காதா, பேராயர் வருவாங்களா, வரமாட்டாங்களா, புயல் இலங்கையை தாண்டுமா, தாண்டாதா, அப்போ எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இதை தைரியத்தோடு ஆர்வத்தோடு வந்த எல்லாருக்கும் சிறப்பான நன்றி. இதை கடவுள் நம்ம எல்லாரையும் இந்த நாளில் ஒன்று கூட செய்து இந்த நன்றி பலியை ஒப்புக் கொடுக்க இறைவன் அருள் கூர்ந்தமைக்கு நாம் இறைவனுக்கு அன்னை மரியாள் வழியாக சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் கடவுளுக்கு முதல்ல செல்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்படுவதில் பலவிதமான முயற்சிகளை முழு அன்போடு ஆசிரோடு நமக்கு செய்து தந்தவர்கள் நம்முடைய மதுரை பேராயரும் நம்முடைய குளித்துறை மறை மாவட்டத்தின் பொறுப்பு பேராயருமான மேதகு பேராயர் ஆண்டனி பாப்புசாமி அவர்கள் நம்முடைய பங்கை சந்திக்க கட்டாயம் வருவேன் என்று பலமுறை மகிழ்வோடு தெரிவித்தார்கள். நாங்கள் அவர்களை சந்தித்த எல்லா சூழ்நிலைகளிலும். ஆனால் ஏற்பட்ட கோவிட்-19 சூழ்நிலைகள் நமக்கு சற்று தடையாக இருப்பினும் இந்த வாரம் அவர்கள் இங்கு வந்தபோது ஆயர் அவர்கள் மகிழ்ச்சியோடு நம்மை சந்திக்கவும் நம்மோடு திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கவும் வருகை தந்துள்ளார்கள். எங்கள் குறுமடத்தில் எங்களுக்கு பேராசிரியராக இருந்து எங்களோடு விளையாடி எங்களுக்கு விசுவாச கோட்பாடுகளை திருச்சபையின் பாரம்பரியத்தின் அடிப்படையில் அருமையாக கற்றுத்தந்த எளிய பேராசிரியர். எப்போதுமே அவர்கள் காவி வேட்டியும் ஜிப்பாவும் தான் போடுவாங்க. அத்தகைய ஒரு எளிய மனிதராக மாணவர்களோடு தன்னை ஒரு இளைஞராகவே அந்த நாட்களில் கால்பந்து, ஷட்டில் காக் போன்ற எல்லா விளையாட்டுகளிலும் எங்களோடு இணைந்து மகிழ்வோடு விளையாடியவர்கள், வழிநடத்தியவர்கள். நம்முடைய குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய
பொறுப்பேற்க கடவுள் அவர்கள் நல்ல வாய்ப்பை தந்து எல்லா பணிகளையும் இந்த நாட்களில் ஒருங்கிணைத்து வருகின்றார்கள். பேராயர் நமது அன்பு அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பு செய்தமைக்காக பங்கு சமூகத்தின் சார்பில் அனைத்து பங்கேற்பு அமைப்புகளின் சார்பில் மகிழ்வோடு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பேராயர் அவர்கள் நம்முடைய பசிலிக்கா அறிவிப்பு பெருவிழாவை குறித்து விரைவில் நமக்கு நாட்கள் தருவார்கள். அதுபோல நாம் திட்டமிட்டிருக்கக்கூடிய பணிகளில் முதல் கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டமான பணிகளை ஆய்வு செய்து அதற்குரிய அனுமதிகளையும் திருச்சபையின் ஒழுங்குகளுக்கேற்ப பேராயர் அவர்கள் நமக்கு வழங்க இருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து நம்முடைய பணிகளை நாம் ஒருங்கிணைத்து கொண்டு செல்ல இறைவன் நமக்கு அருள் புரியட்டும். இந்த நாளில் நமக்கு சிறப்பு விருந்தினர்களாக நம்மோடு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய குழித்துறை மறைமாவட்ட பொருளாளர் தந்தை அகஸ்டின் மற்றும் கார்மலைட் அருள் தந்தையர்கள் டேவிட், ஆண்ட்ரூ மற்றும் நம்முடைய இல்ல அருள் தந்தையர்கள் அனைவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகள். இந்த நாட்கள் நம்மோடு இணைந்து பணியாற்றி வரக்கூடிய நம்முடைய ஐசிஎம் அருட் சகோதரிகள், அதுபோல் மெட்ரிக் பிரின்சிபல், சென்ட் மேரிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பிரின்சிபல் அருட் சகோதரிகள் மர்சி, கிரேசி ஆகியோருக்கும் நம்முடைய எல்லா பணிகளையும் ஒருங்கிணைத்து பொறுப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பங்கு பேரவை நிர்வாகிகள், பேரவை உறுப்பினர்கள், அனைத்து பங்கேற்பு அமைப்புகள் மற்றும் சிறந்த பாடல்களை அருமையாக தயாரித்து நமக்கு இந்த இறை உணர்வை தூண்டிய நம்முடைய 4 பாடகர் குழு, அவர்கள் ஒருங்கிணைத்த சகோதரர்கள், வழிபாட்டு குழுவினர் அனைவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பலி முடிந்தவுடன் ஆயர் அவர்கள் நம்முடைய வளாகத்திலே ஒரு சில பகுதிகளை பார்த்துவிட்டு உடனடியாக அவர்கள் மதுரைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே ஆயர் அவர்களை நாம் அன்போடு நன்றியோடு நினைப்போம். அவருடைய பணிகள் நல்லபடியாக தொடர்ந்து நடைபெற சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறியலானார். நாங்கள் உட்கொண்ட திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பத்தை பற்றி எறிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்று வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழிய புரியோர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்த்து நாங்களும் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக, இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்தவர். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் வழியை உங்களுக்கு அறிவித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூர்வாராக. தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினையால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிறைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் நீங்கள் ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளம் பெற செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் புனித பிரான்சிஸ் சேவியருடைய திருவிழா வாழ்த்துக்கள். புனித பிரான்சிஸ் சேவியர் வழியாக இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இந்த பங்கையும் நிறைவாக ஆசீர்வதித்து அந்த ஆசீரானது உங்களோடு இன்று மட்டுமல்ல என்றும் தங்கி உங்களை வழிநடத்த உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா. இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தார் கவலை இல்லை. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும்